பண்ணுறாரு டெய்லியும். இதே மாதிரி போனால் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. ஹலோ, என்னடி நல்லா இருக்கியா? எங்கடி நல்லா இருக்கேன், வழக்கம் போலதான். என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இல்லடி, இன்னைக்கு அவர் கூட ரூம்ல இருந்தேனா, கட்டி பிடிச்சாரா, முத்தம் கொடுத்தாரா, அப்புறம் வழக்கம் போல அப்படியே படுத்துட்டாருடி. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் எப்பவும் போல சோஃபாவில் உட்காந்துருக்கேன். இப்படியே போன என்னடி பண்றது? நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போக சொன்னேன்டி. அவர் தான் போக மாட்டேறாரு. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்னா கண்டிப்பாக அது சரியாகும். சரிடி, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நான் சொல்றேன், நீ அங்க போ. சரிடி, நான் காலைல கூப்பிட்றேன். இந்தாங்க காப்பி. என்னங்க, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லு. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். அங்கே போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? ஏன், எதுக்கு? நான் என்ன நோயாளியா? அதுக்கு இல்லைங்க. பின்ன? இல்லைங்க, உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் போகலான்றேன். யாருக்கு ஆண்மை குறைவு? நல்லா பாரு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கண்ணு இருக்கு, 2 மூக்கு இருக்கு, 2 முழி இருக்கு. யாரை பார்த்து என்ன சொல்ற? உன் மூஞ்சியை பார்த்தா ஃபர்ஸ்ட் மூடு வருமா? இந்த நிம்மதியா ஒரு டீயை கூட குடிக்க முடியல. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தாச்சா? யாரடி ஆண்மை குறைவுன்னு சொன்னேன்? நான் ஆம்பளடி. நான் 10 வேட்டை போவேன் ஒரு நாளைக்கு. ஹாய். ஹாய். நீங்கள் தான் மேலே கொடி வந்துருக்குறவங்களா? ஆமாம். உங்கள் பேர்?
என் பேரு பிரபு. பிரபு. ஆமா, அது யாரு? அவர் என் புருஷன் தாங்க. போதையில படுத்திருக்காரு. அது டெய்லி நடக்கிறது தான். சரி, நாளைக்கு அவர் வேலைக்கு போயிடுவாரு. ஃப்ரீயா இருந்தா வர வேண்டியதானே? கண்டிப்பா வரேன். ஐயோ சாரிங்க, சாரி. பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. பிரபு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க மேரிடா அன்மேரிடா? இல்லை, அன்மேரிடுங்க. வீட்டில் அலைன்ஸ் பார்த்துக்கிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் கிடைச்சுன்னா கல்யாணம் பண்ணிடலாம். ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் அழகணும். அவரா? அவர் வேலைக்கு போயிருக்காரு. நான் ஒன்று கேட்டால் நீங்கள் கோச்சிக்கிற மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப வயசான ஆளாக இருக்காரு. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அதை ஏங்க கேட்குறீங்க? அவர் எனக்கு சொந்த மாமன் முறை தான் வேணும். அதனால தான் எனக்கு கட்டி வச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைங்க? அவருக்கு ஆண்மை குறைவு. ஐயோ, இதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குல்லங்க, பார்க்கலாம்ல? நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேங்க. அவர் பார்க்கவே மாட்டேறாரு. அது மட்டும் இல்லை, அவர் டெய்லி குடிச்சிட்டு வராரு. ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசினாலே என்கிட்ட சண்டை போடுறாரு. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் ஆசை இருக்கும்ல. நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? என்னங்க, சும்மா சொல்லுங்க. அந்த ரூமுக்கு வாங்க, நான் சொல்கிறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பவா? போயிட்டு நாளைக்கும் வாங்க. வர்றேன். ம்.
தப்பு ஓ மேலே இல்லைம்மா, என் மேலே தான். கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைம்மா இது. எனக்கு இருக்கிற நோய் வேற யாருக்கும் வரக்கூடாது. நான் ஆண்மை குறைவுங்கிறதுனால தான் நீ இந்த தப்பு பண்ண. உனக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேம்மா. இனிமே இந்த தப்பு பண்ணுவியாம்மா? என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் நான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க.